ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி நாடு ப்ரமோட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன, ஒரு அழகான ஒரு புத்தம் புதிய வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் பீச் ரோடு ஜங்ஷன் இருளப்புறம். அதாவது பார்த்திங்கன்னா இருளப்புறத்துக்கு அடுத்தால தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த அழகான வீடு அமைஞ்சிருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா மொத்தம் 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை வடிவமைச்சிருக்காங்க. வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 90% வேலை முடிஞ்சாச்சு. ஸோ இன்னொரு 10% தான் நம்மளுக்கு பாக்கி இருக்குது. இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஹால் இருக்குது. ஹால் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு எல் ஷேப்பில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு அழகான, அதாவது 2 சைடும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த ஹாலை வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். அதே போல் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங்கெல்லாம் கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு அண்ட் ஒரு கிச்சன் அண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன். இந்த வீட்டுக்கு வாசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிழக்கு வாசல் அண்டு மேற்கு வாசல் 2 வாசல் கொண்டு தான் இந்த வீடை வடிவமைச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி தான் தருவாங்க. கிச்சன் ஒர்க்கு நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி ஒரு 90-95% வேலை முடிஞ்சாச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் கபோர்ட்ஸ் அண்டு கொஞ்சம் வேலைகள் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. இது நீங்கள் பார்க்குறீங்க பேக் சைடு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரைதளத்தில், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள ஃபஸ்ட்டு பெட்ரூம் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 3 பெட்ரூமே கொண்ட ஒரு வீடு, அதாவது 3 BHK கொண்ட ஒரு வீடு தான். ஸோ படிக்கட்டும் வீட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு பெட்ரூம், மேலே 2 பெட்ரூம் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்க்குறீங்க. பாத்ரூம் ஃபிட்டிங் என்ன பண்ணலை. ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடை நீங்கள் வாங்குகிற பட்சத்தில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கோப்பை வைக்கணும்னாலும் வைக்கலாம், இல்லைனா இந்தியன் ஸ்டைலில் வைக்கணும்னாலும் வைக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி, அதாவது இனிமேல் உள்ள வேலைகள்லாம் நீங்கள் அட்வான்ஸ் போட்டாச்சு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு விருப்பத்துக்கு அவங்க பண்ணி தருவாங்க. பார்க்குறீங்க, இது மேல்தளத்தில் உள்ள உங்களுக்கு பெட்ரூம் நீங்கள் பார்க்குறீங்க. பாத்ரூமில் என்ன க்ளோப் செட் வைக்கல. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னாச்சு எந்த மாடலில் வேணாலும் வைக்கலாம். இனிமேல் இது 3வது பெட்ரூம்னால உங்களுக்கு 12க்கு 16 அப்படிங்கிற மாதிரி பெரிய பெட்ரூமாக தான் இந்த பெட்ரூமை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இருளப்புறம் பக்கத்தில் உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னாச்சுன்னா தாராளமாக வாங்கலாம். விலையும் பார்த்தாச்சுன்னா ரொம்ப ஒன்றும் இல்லைங்க. அதாவது இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற ரேட் என்ன அப்படின்னாச்சுன்னா 72 லட்ச ரூபா கேட்குறாங்க. இந்த வீட்டுக்கு 72 லட்ச ரூபா கேட்குறாங்க. ஸோ அதே போல் இந்த வீடு வாங்குகிற பட்சத்தில் உங்களுக்கு லோன் வசதி, அதாவது லோன் தேவை அப்படின்னாலும் உங்களுக்கு லோன் வசதி செய்து தரப்படும். பார்க்குறீங்க, சுற்றி உங்களுக்கு ஃபுல்லாகவே குடியிருப்பு தான். அதனால் உங்களுக்கு காணிக்கிற பாருங்க, சுற்றி ஃபுல்லாகவே பாருங்கள், எல்லாமே நெருக்க மட்டும் ஃபுல்லாக வீடுகள் தான். ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாமே பக்கம். இதில் பார்த்தீங்கன்னா EB ஆஃபீஸ் பக்கம் இருக்குது, பஜார் பக்கம் இருக்குது, எல்லாமே ஸ்கூல் பக்கம் இருக்குது, காலேஜ் எல்லாமே இதில் உங்களுக்கு பக்கம் இருக்கிறனால உங்களுக்கு ரொம்ப வசதியான ஒரு ஏரியா தான் இது. பார்க்குறீங்க, ஃபுல்லாக வீடுகள் தான். மேலே உங்களுக்கு தரவோடு போட்டு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த அழகான புத்தம் புதிய வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னாச்சுன்னா கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.